ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி சுடலான்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, ரொட்டி சுடலாம், எல்லோரும் சுடுறாங்கல்ல, நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் சுட்டு பார்த்தேங்க. ஃபஸ்ட் டைம் சுடுறேன். கரெக்டாக ஃபஸ்ட் டைம் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நான் போட்ட ஸ்பீடில் வந்து அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா உப்பியே வரல அப்படின்னு பார்த்தா கீழே அடுப்பு எரியல. அப்புறம் மறுபடியும் பற்ற வச்சு போட்டு பார்த்தேங்க, நல்லா புஃப்னு உப்பி வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நம்மளும் ரொட்டி சுட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 2 ரொட்டி சுட்டேங்க. திருப்பி போடும்போது தான் கை ரொம்ப சூடாக இருந்தது, சூடு பொறுக்க முடியல. அந்த இடுக்கியை வச்சு திருப்பி போட்டிருக்கலாம், நான் அதை மறந்துட்டேன். டயட்டில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரொட்டி சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் இல்லாமல் இருக்குது, ஆனால் சூடாக சாப்பிட்றணும். ஆறிடுச்சுன்னா ரொம்ப வரன்னு ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து சுட்டோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு 2 மட்டும் சுட்டுக்கிட்டேன். மீதி வந்து சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இதையெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா மூஞ்சியில் தூக்கி வீசிடுவாங்க, நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு. அப்போவும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரொட்டி போயிடுச்சாட்டிருக்குதுங்க. அவர் சாப்பிடும்போது கேட்டார், ஏன் சப்பாத்தி ஹார்டாக இருக்குதுன்னு. நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் நான் ரொட்டி சுட்டேன்னு அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சப்பாத்தி சுட்டுட்டேங்க. சப்பாத்திக்கு வந்து தக்காளி வெங்காயமும் போட்டு வணக்கி வச்சுட்டேன். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் தக்காளி வெங்காயம் கொடுத்துட்டு கடைசியாக நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தக்காளி கூட ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை புஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா சின்னதில் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சப்பாத்திக்கு ஃபுல்லாக ஒரு கரண்டியே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு தலைவலிக்குது லட்சு, தைலம் போட்டு விடுன்னு சொன்னேங்க. லட்சு வந்து சூப்பராக தைலம் போட்டு எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாளுங்க. இதெல்லாம் எங்கே பார்த்து கற்றுக்குறாங்கன்னே தெரியலிங்க. எவ்வளோ அழகாக ப்ரெஸ் பண்ணுறா பாருங்கள். அன்றைக்கி சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அவள் அமுத்தி விட்டோன்னே எனக்கு அப்படி ஒரு தூக்கம், தலைவலியே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. ஃபோன் எடுத்தோடனையும் நீ வீடியோ எடுக்கிறியாம்மா, நான் இந்த பக்கம் வந்து எடுக்கிறேன், அப்போ தான் நானும் தெரிவேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து நின்று அமுத்தி விட்டுட்டு இருந்தா. அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டேங்க அவளே வந்து வீடெல்லாம் கசகசன்னு இருக்குமா, நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சீமார் எடுத்து நம்ம இந்த சோஃபா கடையில் அந்த டேபிள் கடையிலலாம் விட்டு கூட்டுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதே மாதிரி கூட்டுறாளுங்க. ரொம்ப பொறுப்பாக இருக்கிறா. ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி பொறுப்பாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரம் பார்த்தா போமா முடியாது அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அவங்க செய்யும்போது நம்ம அதை ரசிச்சுக்க வேண்டியது தான். கூட்ட குப்பை பறக்குதுன்னு சொல்லிட்டுங்க ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட்டி பொறுப்பாக வலித்து டஸ்ட்பினில் போட்டுட்டாளுங்க.